الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. وقال أيضا: يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: صيام عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله. وقال أيضا: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன் ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஈருலகத் தலைவர் சய்யிதுல் கௌனைனி வ தாஜுல் மதீனா, உயிரிலும் மேலான அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் தானும் செயல்படிந்து பிறரிடமும் அந்த அமானிதத்தை ஒப்படைத்து எத்தி வைத்து சென்ற கண்ணியம் மிகுந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவை தவிர உள்ள மற்ற அனைத்து படைப்பினங்களும் ஒரு நாள் அடியோடு அழிந்துவிடும். இதில் மிக முக்கியமான ஒரு படைப்பு தான் மனிதர்களாகிய நாம். எங்களுடைய மௌத் என்பது அது வெறுமனையே ஒரு அழிவல்ல. உண்மையிலேயே மௌத் என்ற தருணத்தை கொண்டு நாம் இவ்வுலக சோதனையான ஏமாற்றமான இந்த வாழ்க்கையிலிருந்து உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு திருப்பப்படும் ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு. எனவே உண்மையான வாழ்க்கையை வாழுவதே நமது மௌத்துக்கு பின்னால் தான். அந்த வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது. அந்த வாழ்க்கையிலே உலகத்தில் இருக்கக்கூடிய இவ்வாறான உலக வளங்கள், குடும்ப உறவுகள், சொத்து செல்வங்கள், பணம், பட்டம், பதவிகள் எந்தொன்றும் இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி மனிதர்களாக்கப்பட்டு நீண்ட ஒரு வாழ்க்கையை நாம் சந்திக்க இருக்கிறோம். அவ்வளவு முடிவில்லாத நிரந்தரமான அந்த வாழ்க்கையை பயணிக்கக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அல்லாஹுவின் கட்டளை பேணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் எடுத்து நடக்கக்கூடிய சாலிஹான முத்தகூன்களாக வாழுவதற்கு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வஸிய்யத் நசீஹத்தினும் நல்லுபதேசத்தை முதல் கணம் பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, புது வருடம் 1448 ஆண்டு ஹிஜ்ரி முதல் ஜும்மா பேருரையிலேயே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஃபர்லான ஒரு கடமையை நிறைவேற்றும் விதத்தில் அல்லாஹ் இந்த சந்திப்பை உருவாக்கி தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, முஹர்ரம் என்ற இந்த புது வருடத்தின் முதல் மாதம், உண்மையிலேயே முஹர்ரம் என்ற மாதத்தை விட மிக மிக சிறப்புக்குரிய எத்தனையோ மாதங்கள் இருக்கிறது. ரமதான், துல்ஹிஜ்ஜா, இந்த முஹர்ரம் மாதத்தை விட பல சிறப்புகள் நிறைந்த பல மாதங்கள் நிறைந்திருந்தாலும் 12 மாதங்களில்
எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடன் நேரடியாக இணைத்து சொல்லப்படக்கூடிய ஒரு மாதம் என்றால் முஹர்ரம் மாதம் மாத்திரம்தான். சொல்லுவார்கள் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். இது ஹதீஸ். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லுவார்கள், அல்லாஹ்வுக்குரிய ஒரு மாதம் என்றால் அது முஹர்ரமுடைய மாதம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் எவ்வளவு மகத்தானவன், எவ்வளவு கண்ணியமானவன். அன்புக்குரியவர்களே, கண்ணியம் மிகுந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுடன் ஒரு பொருள் இணைக்கப்படும் என்றிருந்தால் அந்த பொருளும் மிக மிக கண்ணியத்துக்குரியதாக மாறும். நாம் சொல்லுகிறோம் பைத்துல்லாஹ், அல்லாஹ்வின் ஆலயம், பள்ளிவாயல் எவ்வளவு கண்ணியமான ஒரு இடம். கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வின் வேதம் குர்ஆன் எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறோம். அப்துல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சொல்லுகிறோம். உயிரை விட அவரை நேசிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று அல்லாஹ்வுடன் நேரடியாக இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வின் மாதம் என்று இணைக்கப்படுவதாக இருந்தால் இந்த மாதம் முழுவதும் மிக மிக சிறப்புக்குரியது என்பதை நாம் முதலாவது பதிய வைக்க வேண்டும். எந்த அளவு மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய ஒரு மாதம் முஹர்ரம் என்றால் அன்புக்குரியவர்களே, குர்ஆனில் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா சொல்லும் பொழுது சொல்லுகிறான், ஃபலா துலிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும். இந்த மாதம் மிக கண்ணியம் நிறைந்த புண்ணியம் நிறைந்த மாதம் என்பதனால் இதிலே பாவங்கள் செய்து ஏனைய காலங்களை போன்று பராமுகமாக இருந்து இந்த கண்ணியத்தை இழக்கச் செய்யாதீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பாருங்கள். சொன்னார்கள், உங்களுக்கு நான் ரமலானுக்கு அடுத்தபடியாக, ரமலான் எவ்வளவு புண்ணியமான ஒரு காலம், ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு பெருமதியானது. ரமலானை அடுத்துள்ள மிக பெருமதியான ஒரு காலம் உங்களுக்கு நான் சொல்வதாக இருந்தால் அஃவலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். சொன்னார்கள், ரமலான் மாதத்துக்கு பின்னால் நீங்கள் நோன்பு பிடிப்பதற்கு மிக மிக சிறப்புக்குரிய ஒரு காலம் என்றால் அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரமுடைய மாதம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த மாதத்துடைய பெருமதியை விளங்கப்படுத்தியது வெறும் குர்ஆன் ஹதீஸ் மாத்திரமல்ல. வரலாறுகளை படிக்கும் பொழுது ஆச்சரியப்படுவீர்கள். இஸ்லாம் அறிமுகமாகுவதற்கு முன்னால் இருந்த ஜாஹிலியத்துடைய காலத்தில் இருந்து கூட முஹர்ரமுடைய மாதத்தை அந்த அரேபியர்கள் மிக மிக கண்ணியப்படுத்துவார்கள். எந்த அளவு கண்ணியப்படுத்துவார்கள் என்றால், முஹர்ரமுடைய மாதத்துக்கு பேர் சொல்வார்களா? முஹர்ரம் அல்ல, அஸ்ஸம். அஸ்ஸம் என்றால் செவிடான ஒரு மாதம். ஏன் செவிடான மாதம்? அன்புக்குரியவர்களே, ஒரு செவிடர் தன்னுடைய காதால் எந்த ஒன்றையும் கேட்க முடியாமல் அங்கே அமைதி காணுவதை போன்று இந்த முழு மாதத்தையும் அன்றிருந்த அரேபியர்கள், அன்றிருந்த மக்கள் சண்டைகளிலோ சச்சரவுகளிலோ மனஸ்தாபங்களிலோ ஈடுபடாமல் முழு மாதத்தையும் மிக மிக அதிகமான அமைதியுடன், ஒற்றுமையுடன், பணிவுடன், விட்டுக் கொடுப்புடன் மிக அமைதியாக கழித்த ஒரு காலம் தான் இந்த முஹர்ரமுடைய மாதம். அதனால் தான் செவிடான மாதம் என்று இந்த மாதத்துக்கு பேர் சொல்லுவார்களாம். அவ்வளவு பேணப்பட்ட, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு மாதத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய மிக பெருமளவு சாதாரணமான அருள் கிடையாது. ரமலானை எட்டினோம், எவ்வளவு சிறப்பான காலம். ரமலான் முடியும் பொழுது ஷவ்வால் ஆரம்பிக்கிறது. ஸுல்ஹிஜ்ஜாவுடைய ஹஜ்ஜுக்குண்டான காலம். ஷவ்வால், ஸுல்கஅதா, ஸுல்ஹிஜ்ஜா எவ்வளவு சிறப்பான ஒரு காலம். அங்கே ஸுல்ஹிஜ்ஜா முடிவடைகிறது. 5வது மாதமாக முஹர்ரம் ஆரம்பிக்கின்றது. எவ்வளவு கண்ணியமான ஒரு காலம், எவ்வளவு பெரும் ஒரு சந்தர்ப்பம் இது, எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு சந்தர்ப்பங்களை, பாக்கியம் நிறைந்த சந்தர்ப்பங்களை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த கண்ணியம் நிறைந்த முஹர்ரமுடைய மாதத்திலே மிக மிக கண்ணியம் நிறைந்த ஒரு பகுதிதான் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள், ஆஷூரா என்று பேர் சொல்லுகிறோம். ரமலானுடைய மாதத்தை பாருங்கள், கடைசி 10 சிறப்புக்குரிய காலம். அந்த 10 நாட்கள் முடிவடையும் பொழுது மிக சிறப்பான ஒரு நாள் ஈதுல் ஃபித்ர் என்பதை 10வது கடைசியில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஸுல்ஹிஜ்ஜா 10 நாட்கள் எவ்வளவு பெறுமதி. அந்த 10 நாட்களுடைய இறுதியில் அரஃபா என்ற ஒரு அறிமுகம், ஒரு சிறப்பான நாள். அது போன்றுதான் முஹர்ரம் ஆரம்பித்து 10வது நாள் மிக சிறப்புக்குரிய ஒரு நாளாக ஆஷூரா என்ற ஒரு தினத்தை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹ்வின் அதிகமான உதவியை உலகத்தில் பெற்றுக் கொண்டது ஆஷூராவுடைய நாள் தான். அதிகமான அல்லாஹ்வின் உதவிகள்.
அல்லாஹ் அக்பர். வரலாற்றை படிக்கும் பொழுது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையில் வந்த 1,00,000 சொச்ச நபிமார்களில் ஏராளமான நபிமார்கள் அல்லாஹ்வின் மிகப்பெரிய உதவிகளை பெற்றுக்கொண்ட நாள் தான் முஹர்ரமுடைய 10வது ஆஷூரா என்னக்கூடிய நாளாம். எங்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து எறியப்படுகிறார். ஒரு வரலாறு சொல்லுகிறது 70 ஆண்டுகள், இன்னும் ஒரு வரலாறு சொல்லுகிறது 70 அல்ல 100 ஆண்டுகள். உலகத்துக்கு எரியப்பட்டதுக்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பை தேடி அல்லாஹ்வுடன் கதறி கதறி அழுதார்கள், சுத்தி திரிந்தார்கள். 100 வருட மன்னிப்பு தேடலுக்கு பின்னால், அந்த மன்னிப்பை 100 வருடம் தேடியதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹஜ்ரத் ஆதமையும் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் இருவருக்கும் மன்னிப்பு கொடுப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாள் தானாம் முஹர்ரமுடைய 10வது ஆஷூராவுடைய நாள். சுப்ஹானல்லாஹ். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே அங்கே போடப்படுகிறார்கள். அந்த நெருப்பில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 40 அல்லது 7 நாட்கள், வரலாற்றுகளை படிக்கும் பொழுது பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டிருந்தாலும் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின்னால் அந்த நெருப்பில் இருந்து வெளிவருவதற்குண்டான விமோசனம் அனுமதி கிடைத்தது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அருளிய நாள் ஆஷூராவுடைய 10வது நாள் தான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் 1 வருடம் 2 வருடம் அல்ல 40 வருட காலத்துடைய தியாகம். ஃபிரௌனுடைய அந்த அநியாயத்துக்கு கீழால் தானும் தன்னுடைய சமூகமும் அடக்கப்பட்டு அங்கே பலவிதமான துன்பங்களை கண்டு சுப்ஹானல்லாஹ் தனக்கு விமோசனம் 40 வருஷத்துக்கு பின்னால் விமோசனம் கிடைத்தது முஹர்ரமுடைய 10வது ஆஷூராவுடைய நாள் தான். எத்தனையோ வரலாறுகளை சொல்லலாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்துல்லா பின் அப்பாஸுடைய கருத்து 12 வருஷம் சிறைச்சாலைகளை தரித்திருக்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அநியாயமா 12 வருஷத்துக்கு பின்னால் தன்னுடைய அந்த சிறைச்சாலை வாழ்க்கையிலிருந்து வெளிவருவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாள் முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷூரா. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வருஷ கால உழைப்பு. தன்னை ஏற்ற அன்சாரிகள் மட்டுமல்ல, மன் அன்சாரி இலல்லாஹ் ஹவாரியூன்கள் என்ற தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் உழைப்பு செய்தது, யூதர்களுக்கு மத்தியில் உழைப்பு செய்தார்கள். அவர்களினால் பலவிதமான துன்பங்களை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண்டு சகித்து சுப்ஹானல்லாஹ் 33 வருஷ கால உழைப்பு. கடைசியிலே தான் அந்த யூதர்கள் முடிவெடுத்தார்கள் இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சிலுவையிலே அறையப்படும் பொழுதே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை வானலோகத்துக்கு உயர்த்தின நாளும் ஆஷூராவுடைய நாள் தான். அன்பானவர்களே, புகாரியுடைய அறிவிப்பு இதனால் தான் இப்படி சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள் அல்லவா? வரும் பொழுது அங்கே மதீனாவில் இருந்த யூதர்கள், மதீனாவுக்கு வெளியில் இருந்த யூதர்கள், ஒட்டுமொத்த யூதர்கள் அதிகமாக இருந்தது மதீனாவுடைய பகுதியில் தான். ஹைபர் அவர்களுடைய மிக பெரும் கோட்டை. அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது யூதர்கள் முஹர்ரமுடைய இந்த 10வது நாளை ரொம்ப விசேஷமாக, ரொம்ப கண்ணியமாக கொண்டாடக்கூடிய ஒரு புதுகலத்தை காணுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே. அந்த காலத்திலே ஆஷூராவுடைய தினத்துக்கு அவர்கள் வைத்த பேர் யோமு சீனா, அலங்கரித்துக் கொள்ளும் நாள். புதிய ஆடைகளை அணிவார்கள், வண்ண வண்ணமான உணவுகளை சமைப்பார்கள், சந்தோஷமாக கழிப்பார்கள், நோன்பு நோற்றுக் கொள்வார்கள். இதனுடைய தாக்கம், இவர்களுடைய அந்த சந்தோஷத்துடைய வெளிப்பாடு எந்த அளவு அரேபியர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால், இந்த யூதர்கள் கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டங்களை பார்த்து அரேபியர்கள் கூட கஅபத்துல்லாஹ்வுடைய ஆடையை முஹர்ரமுடைய 10வது நாள் தான் மாற்றுவார்களாம். அந்த அளவு ஆரவாரமாக கொண்டாடப்பட்ட ஒரு நாள் ஆஷூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து கேட்கிறார்கள், என்ன விசேஷமான நாள் இது, என்ன காரணம்? சுப்ஹானல்லாஹ், இது புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். அன்பானவர்களே, இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுக்கிறார்கள் என்றால் இந்த வார்த்தை ஒவ்வொன்றிலும் மிக பெரும் ரகசியம் இருக்கிறது. யூதர்கள் பதில் சொல்லுகிறார்கள், ஆஷூராவுடைய தினம் ஏன் நாங்கள் இவ்வளவு சந்தோஷமாக ஆரவாரமாக நாங்கள் இதை மகிழ்வு படுத்துகிறோம், ஏன் தெரியுமா? யௌமுன் அதீம், ஆஷூரா யௌமுன் அதீம். இது நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மிகவும் மகத்தான ஒரு நாள். அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமஹு. இந்த நாளிலே தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மூஸாவையும் அவருடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். வ அகரக ஃபிர்அவுன வ கௌமஹு. ஃபிர்அவுனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அழித்த நாள். எனவே இந்த வரலாறு மட்டுமல்ல, அந்த நாளிலே இவ்வளவு மிகப்பெரும் ஒரு சரித்திரம் நடந்ததனால் ஃபஸாமஹு மூஸா ஷுக்ரா. ஆஷூராவுடைய தினத்திலே மூஸா நபி நோன்பு நோட்டு இருக்கிறார்கள், நன்றி செலுத்தும் விதமாக. நாங்களும் அதை பின்பற்றி நோன்பு நோட்கிறோம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுவிட்டு தான் சொன்னார்களாம், வனஹ்னு அஹக்கு வ அவுலா பிமூஸா மின்கும். உங்களை விட மூஸா நபிக்கு மிக மிக ஏற்றமான ஒரு சமூகம் என்றால் நாங்கள் தான். எனவே நாங்களும் இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோட்போம் என்று சொன்னது மட்டுமல்ல, நோன்பு நோட்டார்கள்.
சஹாபாக்களை நோன்பு நோக்கும் பிரகாரம் பணித்தார்கள். இது 1 வருடம் 2 வருடம் அல்ல, 10 வருடம் நோன்பு நோட்டார்கள். 10வது வருடம் தான் சஹாபாக்கள் வந்து சொன்னார்களாம், யார் சொல்லலாம், 10வது நாள் நாங்களும் கொண்டாடுறோம், யூதர்களும் கொண்டாடுறாங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போறத போல விளங்குதே அன்பு நபியே என்கிறார்கள். நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க, அவர்களும் நாங்களும் ஒரே தினத்தை கொண்டாடுவதாக இருந்தால் இது பொருத்தமாகுமா யா ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் முன்வைக்கும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஇன் பகைது இலா காபிலின் லஅஸூமன் நத்தாசிய, அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் பிறை 10 மாத்திரம் நீங்கள் நோன்பு வைக்க விடாமல் பிறை 9ஐயும் சேர்த்து நோன்பு வைக்க நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், அது போன்று நானும் பிடிப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஒரு கருச்செய்தி என்ன தெரியுமா? முஹர்ரம் அல்லாஹ்வுக்குரிய மாதம் என்றால் ஏராளமான அல்லாஹ்வின் உதவிகள் இறக்கப்பட்ட மாதத்தை அடைந்திருக்கிறோம். அதில் மிக விசேஷம் பிறை 10 அல்லாஹ்வுடைய உதவிக்குரிய நாள் அது. இதனால் தான் அன்றைய காலத்திலே ஆஷுராவுக்கு இன்னும் ஒரு பேர் சொல்வார்கள், யௌமுல் ஃபத். என்ன சொல்வார்கள்? யௌமுல் ஃபத், வெற்றியை பெறக்கூடிய நாள் அது. இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் மிக பெரும் அறிஞர் சொல்லுவார்கள், அன்றைய காலங்களிலே நான் பார்த்திருக்கிறேன் நமது இஸ்லாமிய சமூகம் இந்த முஹர்ரத்தையும் முஹர்ரமுடைய 10வது நாளுடைய வரலாறுகளையும் செய்திகளையும் அமல்களையும் பார்த்து பார்த்து இந்த நாளை எந்த அளவு பரக்கத் பொதிந்தின ஒரு காலமாக முஹர்ரமை பார்த்தார்கள் என்றால், வயசாளிகள் மூத்த தாய்மார்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சிறு வயதிலே முஹர்ரமுடைய 10வது நாள் வரும் பொழுது ஆடையை நெய்யக்கூடிய நூல்களை பின்ன ஆரம்பிப்பார்களாம். ஆடைகளை நெய்ய ஆரம்பிப்பது முஹர்ரமில். ஏன்? லிதப்கா பரக்கத்துஹா இலா ஆமின் காபில், அடுத்த வருடம் வரை இந்த முஹர்ரமில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தொழில், முஹர்ரமில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வேலை, இதிலே அல்லாஹ் அடுத்த வருடம் வரை பரக்கத் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தினால் பலவிதமான நல்ல காரியங்களை முஹர்ரமில் தான் ஆரம்பிப்பார்கள். விசேஷமாக ஆஷூரா இன்றும் நாம் பார்க்கிறோம். இதை எத்தனையோ மதரசாக்கள், எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பள்ளிக்கூடங்கள், எத்தனையோ தொழில் துறவுகள் முஹர்ரமை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்படுகிறது என்றால், அன்புக்குரியவர்களே, என்ன காரணம்? இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அல்லாஹுவின் உதவியை அதிகமாக கண்ட நாள் என்பதனால் அந்த உதவியை எதிர்பார்த்து ஒரு நல்லெண்ணத்துடன் இவ்வாறான ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் உலமாக்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? அல்லாஹ் அதிகமாக உதவி, அல்லாஹுவின் உதவி நிறைந்த ஒரு காலத்தை நாம் எட்டினால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது கடமை என்ன? நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன? இஸ்லாம் நமக்கு போட்டுகின்ற முதல் பாடம், இந்த நாளிலே நாம் மிக கண்ணியமாக நடந்து கொள்ளும் விதத்திலே நோன்பின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். சுன்னத்தான நோன்புகள் முடியுமான அளவு முழு முஹர்ரமும் நோன்பு நோக்கலாம். முழு முஹர்ரமும் நோன்பு நோக்கலாம். குறைந்தபட்சம் முஹர்ரமுடைய ஆரம்ப 10 நாட்கள் நோக்கலாம். முஸ்தஹப், சுன்னத் அதுவும் தவறி போகிறதா? பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீத் என்று சொல்வார்கள். இந்த 3 நாட்களிலும் குறைந்தபட்ச நோன்பு நோக்கலாம். அதுவும் தவறினால், சிரமம் என்றிருந்தால் கட்டாயமாக நாம் யாரும் தவறக்கூடாத 2 நோன்புகள் தான் பிறை 9, பிறை 10, தாசுஆ, ஆஷூரா. ஏன் இந்த தினத்திலே நோன்பு நோக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு. இந்த ஒரு நோன்பு, நீங்கள் பிடிக்கின்ற ஒரு நோன்பு ஒரு வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். ஒரு வருடத்துடைய பாவம் என்றால் லேசானதா? எங்களுடைய சகோதரர் சிறிய ஒரு தவறு, தெரியாமல் செய்த ஒரு தவறு, மன்னிப்பதற்கு எவ்வளவு யோசிக்கிறோம், எவ்வளவு டைம் கேட்கிறோம். சின்ன ஒரு தவறை கூட மன்னிப்பதற்கு மனதில்லாத நாம் எங்களுடைய ஒரு வருடத்துடைய பாவத்தை ஒரு நோன்பை கொண்டெல்லாம் மன்னிக்கிறான் என்றால், மேலானவர்களே, இந்த நோன்பை நாம் யாரும் விட்டுவிடக் கூடாது. புகாரியுடைய அறிவிப்பு இருக்கிறது. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யதஹர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சியாம ஆஷூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்திருந்த ஆஷூராவுடைய நோன்பை நோட்பார்களாம். எல்லா சுன்னத்தான நோன்புகளை விடவும் மிக விசேஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சுன்னத்தான நோன்புதான் ஆஷூராவுடைய நோன்பு என்று அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நோன்பின் பக்கம் நாம் கவனம் செலுத்துவதுடன் இரண்டாவது ஆஷூரா அன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுதான் குடும்ப உறவுகளுடன் சேர்ந்து வாழுவது, அன்பாக புழங்குவது, முடியுமான அளவு அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்வது, குறிப்பாக சொல்ல போனால் விருந்தோம்பல் செய்வது. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், மன் வஸ்ஸஅ அலா நஃப்ஸிஹி வ அஹ்லிஹி யௌம ஆஷூரா வஸ்ஸஅல்லாஹு அலைஹி ஸாயிர ஸனதி. மிக பொன்னான ஒரு செய்தி, பாக்கியமான செய்தி, இந்த சமூகத்தை வலுவூட்டக்கூடிய செய்தி. சொன்னார்கள், ஆஷூராவுடைய நாள், பிறை 10வது நாள்,
எந்த ஒரு முஸ்லிம் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் விசாலமான முறையில் செலவழிப்பாரோ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த ஒரு நாளுடைய செலவழிப்பை கொண்டு அந்த வருடம் முழுவதும் அவருக்கு அல்லாஹ் விசாலத்தை உண்டாக்குவான். அவருடைய முழு வருடத்திலும் அல்லாஹ் ஏராளமான பரக்கத்துடைய வாயில்களை அல்லாஹ் திறந்து வைப்பான் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஒரு நாள் நாம் நமது குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடிய செலவழிப்பு. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸை நான் கேட்டதுக்கு பின்னால் இந்த ஹதீஸை ஒரு வருடம் நான் பரிசீலித்து பார்த்திருக்கிறேன். அடுத்த வருடம் ஆஷூராவுடைய நாள் என்னுடைய குடும்பத்தை அரவணைத்து விசேஷமான ஒரு விருந்தோம்பலை நான் செய்து ஆஷூராவை நான் கண்ணியப்படுத்தினேன். அந்த நாளிலே விசாலமான விதத்திலே எனது குடும்பத்துக்கு நான் செலவழித்து அவர்களை சந்தோஷப்படுத்தினேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த வருடம் முழுவதுமே என்னுடைய தொழில் துறவிலே அல்லாஹ் பரக்க செய்தான். அல் முஹத்திஸ் அல் இராக்கி ரஹிமஹுல்லாஹ் என்ற மிக பெரும் ஹதீஸ் கலையின் வல்லுநர் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹுடைய ஹதீஸ், இவர் மட்டுமல்ல சஹாபி, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர், ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, ஏராளமான சஹாபாக்கள் இதே கருத்துள்ள ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஒட்டுமொத்த அறிவிப்புகளை பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ் செல்லக்கூடிய அமலுக்கு ஆஷூராவுடைய தினத்தில் தனது குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடிய அந்த விசாலமான விருந்தோம்பல் இதிலே நிச்சயமாக அல்லாஹ் மிக பெரும் பரக்கத்தை வைத்திருக்கிறானாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் பின் முன்தஷிர் ரஹிமஹுல்லாஹ் என்ற அறிஞர் சொல்கிறார், இந்த ஹதீஸை படித்ததுக்கு பின் ஒரு வருடம் அல்ல நான் அனுபவித்து பார்த்திருப்பது, 60 வருட காலம் இதை அமல் செய்திருக்கிறேன். ஜர்ரபது முந்து 60 சனா, 60 வருட காலமாக நான் இதை பரிசீலித்து பார்த்திருக்கிறேன். ஃபவஜத்னாஹு ஹக்கா, அந்த ஹதீஸ் சொல்றத போல பெரும் பரக்கத்துகளை இந்த வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். அன்பானவர்களே, நேசத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வசதியுள்ளவர்கள் முடியுமான அளவு நாம் ஆஷூரா ஆண்டை தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் விசாலமாக செலவழிக்கிறதுக்கு முயற்சி செய்வதனுடன் மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, வசதி இருக்கிறவங்க தான தர்மம் செஞ்சு உதவி ஒத்தாசைகள் செய்து பணங்களை செலவழித்து அடுத்தவங்களோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறத போல, தந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறத போல, குறைஞ்சபட்சம் மூணாவது வசதி குறைந்தவர்கள் இவ்வளவு விசாலமாக செலவழிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவர்கள் சொல்வார்கள். குறைந்தபட்சம் பணம் கிடையாதா, பணத்துக்கு பதிலாக குணத்தை அழகாக்குங்க, குணத்தை அழகாக்குங்க. அன்றைய நாளில் குறைந்தபட்சம் நல்ல முறையில நடந்துங்க, மனசை காயப்படுத்தாதீங்க, குடும்பத்தை நோவிக்காதீங்க, குணத்தினால் அவர்களை மகிழ்விக்க முயற்சி செய்யுங்கள். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, இன்று நாம் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அல்லாஹ்வின் அருளையும் எங்களுக்கு தேவையான பரக்கத்துகளையும் வெறும் துஆக்கல்ல தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிறோம். அமல் இபாதத்துகளுக்கு பின்னால ஓடுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஆக பெரும் பரக்கத்துக்குரிய அமல் என்ன தெரியுமா? நீங்க உங்களோட குணங்களை அழகாக்கி பாருங்க. நீங்க குணங்களை அழகாக்கி பாருங்க. சிரிச்ச முகம், யாரை கண்டாலும் ஒரு சலாம், எவரை பார்த்தாலும் ஒரு நல்லெண்ணம், பலகீனமானவர்களை கண்டால் எங்களால் ஏழுமான உதவி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1000 வருடம் அமல் செய்ததை விட, இரவு முழுவதும் நின்று வணங்குறதை விட, துஆல இருக்கிறத விடவும் எங்களுடைய ஒரு அஹ்லாக், ஒரு பண்பு போதும் அல்லாஹ் தலையெழுத்தையே மாற்றிடுவான். எங்களுடைய தலையெழுத்து மட்டுமல்ல, பிச்சலம் பிச்சலமாக அல்லாஹ் கண்ணியமா வாழ வைப்பான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம், இதுதான் நமது சமூகம். கவனமாக கேளுங்க. இன்னைக்கு அநேகமானவர்கள், நாம் அனைவரும் அறிந்த துஆ, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யார்கிட்ட கேட்டாலும் இதுல பொறுமதியை சொல்லுவாங்க. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை கேட்டுதான் மூஸா நபிக்கு அல்லாஹ் தொழிலை கொடுத்தான். எகிப்திலிருந்து திரும்பி வந்த நேரம், ஒன்றுமே இல்லாமல் பயந்து ஓடி வந்த நேரம், அரவணைப்புகள் இல்லாத நேரம், இந்த துஆவை செய்ததனால் தான் அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்தான், அல்லாஹ் தொழிலை கொடுத்தான், அல்லாஹ் ஒரு அழகான குடும்பத்தையும் கொடுத்தான் என்றெல்லாம் நாம் இந்த துஆவுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். குர்ஆன் அந்த துஆவை மாத்திரம் சொல்லவில்லை எங்களுக்கு. அந்த துஆவை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு ஆழமான செய்தியை அல்லாஹ் ஆரம்பமாக பகிர்ந்து விட்டான். அது என்ன செய்தி? இந்த துஆவை கேட்டது இரண்டாவது. முதலாவது ஒன்றை செய்தார்கள். அது என்ன? ஹஜ்ரத் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 குழந்தைகளும் அங்கே நொந்து போய்
தண்ணீரை எடுக்க முடியாமல் ஒதுக்கப்பட்டு அங்கே நொந்து போயிருந்தார்கள், ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ஒதுக்கப்பட்ட பலவீனமான இருவருக்கும் உதவி செய்துவிட்டு தான் இந்த துஆவை கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றவர்களுடைய மனதை வெல்லுவது, அடுத்தவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது, சுப்ஹானல்லாஹ், தபரானியுடைய ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இதில் உலமாக்கள் இதனுடைய அறிவிப்பு தொடரிலே சில பேச்சுகள் பேசியிருந்தாலும் இதை ஆழமாக கேளுங்கள். இதை கருத்து ரீதியாக சஹீஹானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடுத்த ஒரு மனிதனை நீ வகிர்வித்தால் எந்த ஒரு விதத்திலும் சரி, அது பணம் தான் அவசியம் கிடையாது, உனக்கு ஏழுமான ஒரு உதவி, நீ அடுத்தவருக்கு ஒரு உதவியை செய்து அடுத்தவருடைய சந்தோஷத்தை நீ பெற்றாய். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த சந்தோஷத்தினால் அல்லாஹ் ஒரு தோற்றத்தை படைக்கிறான். ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்து விடுகிறான். அந்த சந்தோஷம் என்ற அந்த மன நிறைவு, அவருடைய மன நிறைவு ஒரு படைப்பாக மாறி சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்த அந்த மனிதனுக்கு கியாம நாள் வரும் வரை பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்குமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதனால் ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு காலம் எங்களுக்கு அல்லாஹ் அடைய செய்திருக்கிறான். முஹர்ரம் வெறும் நோன்பு மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பங்களுக்கு செலவழிப்பது மட்டுமல்ல, நாம் நமது கிராமத்தை சேர்ந்தவர்கள், நமது சமூகத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக எங்களுடன் புழங்கக்கூடிய நமது வேலையாட்களாக இருக்கலாம், நமது மூத்தவர்களாக இருக்கலாம், சிறார்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அனைவர்களுடன் நல்ல முறையில் நட்பண்புகளுடன் நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நட்பண்புகள் எங்களுடைய மிக பெரும் வரக்கத்துக்கு காரணமாக அமையும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நட்பண்புகளில் ஆக சிறந்த நட்பண்பு என்ன தெரியுமா? தனி மனித லாபத்தை நோக்காமல் சமூக சிந்தனையுடன் வாழுவது, சமூக பற்றுடன் வாழ்வது, சமூக அக்கறையுடன் வாழ்வது, எங்களால் ஏழுமான பொது உதவிகளை செய்வது. இது தனிப்பட்ட மனிதனுடைய லாபம் அல்ல, சமூகம் சார்ந்த லாபம். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய நாட்டிலே அல்லாஹ் தந்திருக்கும் மிக பெரும் ஏராளமான வளங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பான்மையை போன்ற அல்லாஹ் வளங்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாத்து வைப்பானாக. இது நமது முன்னோர்களுடைய தியாகம், நமது முன்னோர்களுடைய கவலை, பற்று. இவ்வளவு பெரும் ஒரு பசாரிலே அல்லாஹ் அழகான ஒரு மஸ்ஜிதை அமைத்து தந்திருக்கிறான் என்றால், அன்புக்குரியவர்களை, இது போன்றுதான் நமது முழு நாட்டில் ஏராளமான வளங்கள் அல்லாஹ் எங்களுக்கு அருளி இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? வளங்களை அனுபவித்து விட்டு மரணமாகுவது மட்டுமல்ல, இந்த வளங்களை பாதுகாக்கும் பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. இந்த வளங்களை பாதுகாத்து அடுத்த நமது சமூகத்திடம் இதை சரியான முறையில் ஒப்படைப்பது முஸ்லிமான எங்கள் ஒவ்வொருவரின் கடமை என்பதை மறந்துவிட வேண்டாம். சமூகத்துக்காக, சமூகத்துடைய நலன்களுக்காக நாம் செய்கின்ற சின்னொரு அடி போதும், ஒரு காலெட்டு போதும். இன்ஷா அல்லாஹ், நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த மிம்பரில் இருந்து சொல்கிறேன், ஒவ்வொரு எட்டும் பொன்னானது, ஒவ்வொரு வார்த்தையும் பொன்னானது. ஒரு ரூபா பணம் போதும். சில நேரம் அல்லாஹ் அந்த ஒரு ரூபாவின் மூலம் அல்லாஹ் சொர்க்கத்தையே நசீவாக்குவான். முஸ்லிமுடைய அறிவிப்பு இருக்கிறது மேலானவர்களே. சஹீஹுல் முஸ்லிம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குகிறார். என்ன காரணம்? ஹஜ் செய்தாரா, உம்ரா செய்தாரா, என்ன வணக்கம்? ஒன்றுமே கிடையாது. அவர் ஒன்றே ஒன்றுதான் செய்தார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் பாதையில் நடந்து போகும் பொழுது அனைத்து மக்களுக்கும் இடைஞ்சலான ஒரு மரத்தின் கிளை தொங்கிக் கொண்டிருந்தது. எல்லாரும் தலையை குளிச்சுட்டு தான் போறாங்க. இவர் போகும் பொழுது சிந்திக்கிறார், எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டு போறாங்க, இந்த கிளையை வெட்டி வீசினால் என்னவாகும்? சுப்ஹானல்லாஹ், முறை பிரகாரம் மக்களுக்கு இடைஞ்சலாக இருந்த அந்த ஒரே ஒரு கிளையை வெட்டி வீசுகிறார். ஒரு பணம் செலவழிக்கல, ஒரு மரத்தின் கிளையை வெட்டினதுக்கு ரப்புல் இஸ்ஸத் அடைந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? நபி அவங்க சொன்னாங்க, அந்த ஒரு செயலினால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான் என்றார்கள். மௌலானா தகி உஸ்மானி சாப் வாப்பா மௌலானா ஷஃபி சாப், பாகிஸ்தானுடைய மிக பெரும் ஆலிம் சாப், முஃப்தியே ஆலம் என்று சொல்லுவாங்க. பாகிஸ்தானுடைய மிக பெரும் முஃப்தி சாப் கராச்சியில சுப்ஹானல்லாஹ் எங்கேயாவது மஸ்ஜித் அல்லது எங்கேயாவது சமூகம் சார்ந்த ஏதாவது வேலை திட்டம் நடைபெறுகின்றது என்றால் மௌலானா சாப் பணம் செலவழிச்சு போவாங்க அந்த இடத்துக்கு. தன்னால ஏழுமான 5 ரூபாவை கொடுத்துட்டு வருவாங்க, தன்னால ஏழுமான 10 ரூபாவை அந்த காலம் கொடுத்துட்டு வருவாங்க. சொல்லுவாங்க, இந்த பகுதியில கட்டப்படக்கூடிய ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் எந்த 1 ரூபா பணம் கலந்திருந்தாலும் கியாம நாள் வரும் வரையில் அந்த இடத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நல்லமல்களுடைய நன்மையையும் அல்லாஹ் ஏண்ட பட்டோலில் எழுதுவான். தவறக்கூடாது, பங்கெடுப்போம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொண்டு சாலிஹான முத்தகீன்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. பேசிய ஒவ்வொரு விடயங்களையும் இஹ்லாஸுடன் அமல் செய்து நல்லோர்களாக வாழ்ந்து நல்லோர்களாக மரணம் அடைவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.